கையில டைம் ஆயிட்டே இருக்குமா? விக்னேஷையும் வேதவள்ளி அம்மாவையும் காணமே, வந்துருவாங்களா? நானும் அவங்கள தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். வந்துருவாங்கன்னு நம்புறேன் பெரியப்பா. நீ நம்புறம்மா, ஆனா எனக்குமே அவங்க வருவாங்களான்னு சந்தேகமாவே இருக்கு. நாம கொஞ்சம் அவசரப்பட்டு இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டோமோன்னு தோணுதுமா. அப்படிலாம் யோசிக்காதீங்க பெரியப்பா. இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு இருக்கிற சந்தேகம் எனக்கும் இருக்கு. ஆனா அதையெல்லாம் தாண்டி விக்னேஷ் எப்படியும் வந்துருவாரு, இந்த வளகாப்புல தேவி பக்கத்துல உட்காருவாருன்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு பெரியப்பா. வந்துட்டா சந்தோஷம் தான்மா. கடைசி வரைக்கும் வந்தவங்க கிட்ட எல்லாம் மாப்பிள்ள வருவாரு வருவாருன்னு சொல்லிட்டு வராம போயிட்டாருன்னா எல்லாருக்குமே மனசு கஷ்டமாயிருமா. புரியுது. இன்னும் ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணி பாப்போம். அதுக்கு மேலேயும் வரலனா நான் அதுக்கு வேற ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். என்ன முடிவு கையில? அதுக்கு அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பாப்போம். விக்னேஷ் கண்டிப்பா வந்துருவாரு பெரியப்பா, அதை நான் நம்புறேன். சரிம்மா. என்னால கையில் அண்ணியும் தேவி அண்ணியும் படுற கஷ்டத்தை பார்க்க முடியல அன்பு. என் அண்ணன் வருவார்னு எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. நிம்மதியா சந்தோஷமா நடக்க வேண்டிய ஃபங்க்ஷன் இப்ப சங்கடமா நடந்துட்டு இருக்கு. அது எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு. இந்த பிரச்சனைக்கு காரணம் நம்ம 2 பேரும் தானே. புரியுது ஷாலினி, நீ யோசிக்கிறத நான் யோசிக்காம இருக்கேன்னு நினைக்கிறியா? எனக்கும் ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. விக்னேஷ் மாமா வந்துருவாருன்னு கையிலக்கா ரொம்ப நம்பிக்கையோட இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்காங்க. சொந்த பந்தம் எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க. அதெல்லாம் தாண்டி தேவி விக்னேஷ் மாமா வருவாருன்னு ஏக்கத்தோட காத்துட்டு இருக்கா. ஆனா இதுக்கெல்லாம் நம்மளால என்ன ஷாலினி பண்ண முடியும்? ஒரு வழி இருக்கு அன்பு. என்ன வழி? நம்ம 2 பேரும் என் வீட்டுக்கு போய் பேசலான்னு தோணுது. நம்ம 2 பேரும் என் அண்ணனை போய் பார்த்து பேசினா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் தோணுது அன்பு. நம்ம செஞ்ச தப்புக்கு கையில அண்ணியோ இல்ல மத்தவங்க போய் பேசுறதுனாலயோ அவங்க கோவம் குறையுமான்னு தெரியல எனக்கு. ஆனா தப்பு செஞ்ச நாம போய் மன்னிப்பு கேட்டா அவங்க மனசு இறங்கி வரலாம்ல. என் அண்ணனுக்கு என் மேல பாசம் அதிகம். நான் போய் மன்னிப்பு கேட்டனா எல்லாமே சரியாயிடும்னு நான் நம்புறேன். நீயும் என் கூட வா. என்ன அன்பு யோசிக்கிற? இல்ல ஷாலினி, நாம அங்க போனா உங்க அம்மாவும் அண்ணனும் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியும்ல. பத்தாததுக்கு நேத்து அவங்க வீட்டுக்கு வந்திருந்தப்ப கூட பிரச்சனை தானே நடந்தது. இப்ப திரும்ப நம்ம போய் தேவையில்லாம வேற எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் யோசிக்கிறேன். அன்பு, நம்ம என்னதான் சூழ்நிலைய காரணமா சொல்லி நம்ம கல்யாணம் பண்ணிருந்தாலும் நம்ம அவசரப்பட்டுட்டோன்றது உண்மைதானே. நம்ம அவசரத்தால வந்த பிரச்சனைய நம்ம பொறுமையாலதான் சரி பண்ணணும். அதனால என்ன நடந்தாலும் நம்ம பொறுமையா இருந்தா பிரச்சனைய சரி பண்ணிடலாம் அன்பு. அவங்க என்ன பேசினாலும் நீ கோவப்படாம மட்டும் இரு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நம்ம போறத பத்தியோ மன்னிப்பு கேட்கறத பத்தியோ எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா ஒன்னு உன் அம்மா ஏதாச்சும் பேசுனா என்னால கோவத்தை கட்டுப்படுத்த முடியாது. அதான் யோசிக்கிறேன். தேவி அண்ணியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சனா கொஞ்சம் பொறுமையா இரு அன்பு. சரி, நம்ம அங்க போறோம்னு தெரிஞ்சா கையிலக்கா கண்டிப்பா நம்மள அனுப்ப மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியாம தான் போகணும். வா போலாம்.